இன்னைக்கு பிட்காயினோட மார்க்கெட் அனாலிசிஸ், அதுவும் இல்லாம யூசர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ண ஃபியூ காயின்ஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதே மாரி ஃபண்டமெண்டலும் பார்க்க போறோம். இது மாரி நம்ம வந்து எவ்ரிடே மார்க்கெட் அப்டேட்ல வந்து யூசர் ரெக்வெஸ்ட் பண்ற காயின்ஸும் வந்து 2, 3 ஆட் பண்ணி அத சொல்லலாம். ஒரே நாள்ல எல்லாத்தையும் சொல்ல முடியாது. கண்டிப்பா வீடியோ ரொம்ப பெருசா போகும். வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு 100K வந்து பிட்காயின் தொடுமா? இல்ல எப்போ வந்து இந்த புல் பேக் நடக்கும்? இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்க ஜெய் பேசுறேன். இது ட்ரேடிங் மைண்ட் செட் வலையொலியில் வரும் காணொளி. ஃபர்ஸ்ட் பிட்காயின் பார்த்துடலாம். ஆக்சுவலா நேத்து வந்து ஒரு புல் பேக் இருந்த மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா, அது புல் பேக் ஆக்சுவலா கிடையாது. அது ஜஸ்ட் சும்மா ஒரு கரெக்ஷன் தான். அது ரொம்ப சின்ன கரெக்ஷன். நீங்க நான் அந்த டெய்லி சார்ட் காட்டிட்டு இருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சீக்கிரமா வந்து அது ரெக்கவர் ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ இங்க வந்து இருந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 1/2% தான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஈவன் நீங்க ஆல் டைம் ஹைல இருந்து பார்த்தீங்கன்னா கூட, அது வந்து ஒரு 3.6% தான். நான் சொல்றது ஒரே நாள்ல ஒரு 10% வர புல் பேக்க தான் நான் சொல்றேன். அந்த டைம்ல தான் நம்ம ஆல் காயின் பை பண்ணோம். சரி, இப்ப இங்க என்ன நடக்கும்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைஸ் வந்து உடனே வந்து பை பிரஷர் வந்து அதிகமாயிடுச்சு. அந்த ஜஸ்ட் ஒரு சின்ன கரெக்ஷன்லேயே வந்து பை பிரஷர் பயங்கரமா இருந்துச்சு. பிரைஸ் மேல போயிட்டுருக்கு. இந்த வீக்லி பேஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா இந்த கேண்டிலுமே வந்து புல்லிஷா தான் க்ளோஸ் ஆகும். பட் இது மேபி த லாஸ்ட் வீக்லி புல்லிஷ் கேண்டிலா இருக்கலாம். அதாவது இந்த ஷார்ட் டெர்ம்ல இந்த இயர்ல. அப்புறமேல் அந்த நாம எக்ஸ்பெக்ட் பண்ற புல் பேக் வரலாம். அதுக்கப்புறமேல் இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே டைம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல் பிரைஸ் மறுபடியும் வந்து பாராபோலிக்கா போலாம். சரி, இங்க எதுவரைக்கும் போகும்னா, எனக்கு தெரிஞ்சு 100Kவ தாண்டி போகும் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஒரு 105 இல்ல 106 அந்த மாரி ரேஞ்ச் போயிட்டு, அப்புறமேலு அந்த வீக்லி கேண்டில் ஒரு விக்கோட க்ளோஸ் பண்ணும். அதுக்கு அடுத்த வாரம் கூட பிரைஸ் வந்து சடனா புல் பேக் இல்லாம மேபி வந்து இன்னொரு விக் மாரி ஃபார்ம் பண்ணிட்டு, ஏன்னா நெறைய லிக்விடிட்டிலாம் இங்க இருக்கும். ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே வந்து கிராப் பண்ணும். இப்ப நேத்து நடந்த ஒரு சின்ன புல் பேக்லயே நெறைய பேர் வந்து லிக்விடேட் ஆயிருப்பாங்க. அதாவது லாங் பொசிஷன் எடுத்தவங்கலாம் வந்து ஸ்கேல்ப் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கண்டிப்பா மாட்டியிருந்திருப்பாங்க. இந்த மாரி விஷயம்லாம் மார்க்கெட்ல நடக்கும். அது முக்கியமா இந்த மாரி டைம்ல. ஸோ நான் என்ன நெனைக்கிறேன்னா, அத ஃபில் பண்ணிட்டு, மேபி அந்த இடத்த ரீச் பண்ணிட்டு, அப்புறமேலு வந்து ஒரு ஹோப் குடுத்துட்டு பிரைஸ் வந்து டம்ப் ஆகும்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த டைம்ல வந்து நெறைய பேர் மறுபடியும் லாங் போவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, பிரைஸ் வந்து ஒரு சடன் புல் பேக் அடிக்கும். அப்போ ஒரு 10% அடிக்கும்போது, ஈவன் நீங்க வந்து ஒரு 5x, 6x லெவரேஜ் வச்சிருந்தாலும் மாட்டிப்பீங்க. ஏன்னா வந்து அந்த கிராஷ் நான் 10% சும்மா சொல்றேன். ஒரு 15% கூட நடக்கலாம். அது நடக்கும்போது உங்களால அதுலருந்து தப்பிக்கவே முடியாது. பயங்கரமான ஒரு அடி விழும். ஸோ அந்த மாரி ஒரு சினாரியோ நடந்துட்டு தான் பிரைஸ் வந்து கிராஜுவலா மேல போகும்னு நான் நெனைக்கிறேன். ஆனா அது எப்ப நடக்கும்னா, இந்த வீக் மோஸ்ட்டா 100Kவ தொட்டுரும், அது கேரண்டி. இன்னைக்கே கூட தொடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமேலு இந்த வீக்குள்ள வந்து பிரைஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பட் மோஸ்ட்டா இந்த வீக் எண்ட்ல கூட புல் பேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நெறையாவே இருக்கு. ஏன்னா இந்த வீக் இப்போ லாஸ்ட் வீக் நடந்துச்சுல்ல, அது க்ளோஸ் ஆனத அந்த வாலட்டிலிட்டி கம்பேர் பண்ணும்போது அந்த செல் பிரஷர் இருக்கு. பிளஸ் உங்களுக்கு வந்து நீங்க கிரீட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கூட, இங்க கிரீட் இண்டெக்ஸ் நான் போட்டிருக்கேன். இத பார்த்தீங்கன்னா கூட பெருசா குறையல. ஆக்சுவலா 92 தான் வந்து எக்ஸ்ட்ரீம் கிரீட் வந்து மார்ச்ல போனது. நம்ம 91 வரைக்கும் போனோம்னு நெனைக்கிறேன். இல்ல 90யா? ஓகே. 89 வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்ப 87ல இருக்கு. ஸோ குறையவே இல்ல. ஸோ ப்ராபப்ளி வந்து ஒரு 90 போனதுக்கு அப்புறமேலு, ஒரு 90, 92 போனதுக்கு அப்புறமேலு கண்டிப்பா வந்து அந்த புல் பேக் நடக்கலாம். நீங்க இதையுமே வந்து வாட்ச் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் நீங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கூட செட் பண்ணிக்கலாம். ஏபிஐ டீட்டெயில்ஸ்லாம் இங்கேயே இருக்கு. பட் ஆனா நீங்க வந்து சைன் அப் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஈவன் நீங்க வந்து பிட்காயினோட டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா கூட, இப்போதைக்கு வந்து பிரைஸ் கொஞ்சம் கீழ வந்த மாரி இருக்கு டாமினன்ஸு. ஒரு 58 வரைக்கும் வந்திருக்கு. மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஆல் காயின்ஸ் கொஞ்சம் இதான மாரி தெரியுது. பட் ஆனா பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. நம்ம இத சார்ட்ல போய் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மோஸ்ட்டா பிட்காயின்ல நடக்கிறது இதுதான் நடக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மோஸ்ட்டா வந்து பிரைஸ் 100Kவ இன்னைக்கு தொட்டுரும். ஏன்னா இதோட புல் பேக்க பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 100Kவ இன்னைக்கு தொடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 98, 200ல இருக்கு. இப்ப தான் நம்ம டே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நான் இப்ப இந்த வீடியோ எடுக்கும்போது 12 மணி மத்தியானம். ஸோ ஒரு 6:30 மணிக்கெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த யுஎஸ் மார்க்கெட்டோட இது இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ஈவினிங் பார்த்தீங்கன்னாவே பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 100K இன்னைக்கு போறதுக்கான வாய்ப்பு நெறையாவே இருக்கு. 100K போனதுக்கு அப்புறமேலு தயவுசெய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணுங்க. எப்ப வேணா வந்து பிரைஸ் கிராஷ் ஆகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் ரொம்ப வாலடைலா இருக்கும். அத நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து ஸ்கேல்ப் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸ்கேல்ப் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுங்க. ஹை லெவரேஜ் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா அந்த ரிஸ்க் ஏத்த ரிவார்ட் இருக்கும். பட் அந்த ரிஸ்க் ரொம்பவே ஹெவியா இருக்கும்னு தான் நான் சொல்றேன். ஸோ, அதனால அத கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஸோ, ஓகே. இப்ப வந்து நம்ம பிட்காயின் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து யூசுவலா எப்பயும் போல வந்து சுவி இதெல்லாம் பார்க்கும்போது, எல்லாமே வந்து பேசிக்கா நேத்து அந்த நடந்த இதுல அதுவுமே வந்து பிரைஸ் எல்லாம் கீழ போச்சு.
டிஏ மட்டும் ஆக்சுவலா நேத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. நான் வந்து ஆக்சுவலா நேத்து தான் குரூப்ல சொல்லிட்டு இருந்தேன். ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. ரொம்ப பெருசு நல்ல ப்ராஜெக்ட்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் நேத்து ஒரு கரெக்ட்டா இது கிராஷ் நடக்கும்போது இது மட்டும் தனியா பிரைஸ் வந்து மேல போயிட்டு இருந்துச்சு. எப்ப கரெக்ட்டா பிட்காயின் அந்த ஒரு 3% கரெக்ஷன் இருந்துச்சோ, அப்ப இது ஒரு 20% போச்சு மேல. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து பிரைஸ் மேல போறதுக்கு வாய்ப்பு நெறையவே இருக்கு. அகைன் பிட்காயினோட கோரிலேஷன் எல்லா காயின்லயுமே இருக்கும். அதனால புல் பேக் நடந்தா இந்த காயினுமே கீழ போறது. இது கண்டிப்பா உறுதி தான். ஸோ அதுவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ மத்த காயின்ஸ்லாம் நம்ம அதிகமா பார்த்துட்டோம். டாமினன்ஸ் ஒரு டைம் நான் பார்த்துர்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, பிட்காயின் டாமினன்ஸ் வந்து இங்க ரொம்ப ஸ்டெடியா இருக்கு இந்த லெவல்ல. கண்டிப்பா இங்கேருந்து வந்து இத விட்டு கீழ போகாது. இந்த ஆல் காயின்ஸ் டாமினன்ஸ் வந்து அதிகமாகுறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்ஸ் பிட்காயின் வந்து 100K ரீச் ஆனதுக்கு அப்புறமேலு ஆல் காயினோட டாமினன்ஸ் வந்து அதிகமாகலாம். அது வரைக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த ரேஞ்ச வந்து தாண்டி போகுதான்னு பார்க்கணும் நம்ப. ஸோ மோஸ்ட்டா வந்து இந்த பிட்காயினோட கரெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஆல் காயின்ஸோடது இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஈத்தீரியம் கரெக்ட்டா பம்ப் ஆகும்போது, ஆல் காயின் டாமினன்ஸ் சூப்பரா பம்ப் ஆகுது. அத நீங்க பார்க்குறீங்க. ஸோ ஈத்தீரியம் தான் ஒரு பெரிய இண்டிகேஷன். நம்ம ஈத்தீரியம் வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஈத்தீரியம் எனக்கு தெரிஞ்சு புல்லிஷா தான் இருக்கு. பாருங்க எவ்வளோ தான் வந்து நான் அது டெய்லி சார்ட்ல இருக்கேன். எவ்வளோ தான் வந்து பிரைஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணாலுமே, அந்த சடன் புல் பேக் இருக்கு. பை சைட்ல. ஸோ அதனால பிரைஸ் வந்து பை பிரஷர் கண்டிப்பா சூப்பரா இருக்கு. ஈத்தீரியம்ல. கண்டிப்பா இங்கேருந்து பிரைஸ் வந்து நான் சொன்ன இந்த ஜோனுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் ஹெவியா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். செல் பிரஷர் இருக்கும். பட் இதையும் தாண்டிடுச்சுனா அது ஆல் டைம் ஹை தான். ஆல் டைம் ஹை போச்சுனாவே ப்ராப்பரான ஒரு ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா ஈத்தீரியம் ஒரு பெரிய இண்டிகேஷன் போன புல் ரன்லயுமே சரி, அதுக்கு முந்தின புல் ரன்லயும் சரி. ஸோ அத நம்ம மைண்ட்ல வச்சுட்டு தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம மோஸ்ட்டா இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, ஈத்தீரியம் பேஸ்ட் டோக்கன்ஸ் தான். அதர் மெயின் லேயர் 1லாம் வந்து நெறைய பேர் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி பண்ணியிருந்தாலும் லேயர் 1 வந்து ஆல்ரெடி பம்ப் ஆயிட்டு தான் இருக்கு. ஓரளவுக்கு ரொம்ப இல்ல. ஸோ எல்லாமே ஸ்டார்ட் ஆகணும்னா ஈத்தீரியம் ஒரு பெரிய இண்டிகேட்டரா இருக்கும்னு தான் நான் நெனைக்கிறேன். சரி ஓகே. இப்ப வந்து யூசர்ஸ் சொன்ன காயின்ஸ்ல ஒரு 4 காயின் பார்க்கலாம். ஓகே. நம்ப யூசர் ரெக்வெஸ்ட் பண்ற காயின வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாங்கிறத சொல்லியிருந்தோம். 4 காயின் ஒரு வீடியோல பண்றேன். பட் ஆனா அது ரொம்ப அதிகமாச்சுனா இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ அது மாரி பண்றோம். ரொம்ப அதிக டைம் எடுத்துச்சுன்னா, நெக்ஸ்ட் இதில வந்து 2ஓ 3 காயினோ வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ரெக்வெஸ்ட் படி அதிகமா வந்தது வந்து செய். இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து இதோட கோர் பர்ப்பஸே வந்து இட்ஸ் a லேயர் 1 ப்ராஜெக்ட் இது. எப்படின்னா, Solana, Suvi இந்த ஆப்டோஸ் மாரி. இவங்க தான் இதோட டைரக்ட் காம்படிட்டர்ஸ். என்ன இவங்களோட பர்ப்பஸ்னா, பிளாக் செயின்ல ரொம்ப அதிக ஸ்பீட்ல டிரான்சாக்ஷன் பண்றது தான் இவங்களோட மெயின் கோல். அது வந்து பார்த்தீங்கன்னா, Solana தான் இப்போதைக்கு நம்பர் 1ல இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேல் அத பீட் பண்றது தான் Suvi அண்ட் ஆப்டோஸ் வந்து இதில இருக்கு. இதில வந்து இந்த செய்ங்கிற புரோட்டோகால் தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பிளாக் செயின் ஸ்பீட் பெர் டிரான்சாக்ஷனா இருக்கும், இல்ல பெர் பிளாக்கா இருக்கட்டும், பிளாக் சைஸா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே இவங்க தான் சுப்பீரியர்ன்னு சொல்றாங்க. இதோட இது பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலா வந்து டைரக்ட்டா இவங்க டெவலப் பண்ணது கிடையாது. டெண்டர்மின்ட்ன்னு வந்து காஸ்மோஸ்ல வந்து ஒரு எஸ்டிகே இருக்கு. அத அத காப்பி பண்ணி தான் வந்து ஆக்சுவலா அது மேல பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதோட ஃபண்டமெண்டல். பட் ஆனா இதுக்குள்ள வந்து மெயினா நம்ம பார்க்க வேண்டியது மனியோட ஃப்ளோ தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இதோட பிரைஸ் ரீச் தான் நம்ம பார்க்க போறோம். இத பத்தி நம்ம ஒரு டெவலப்பர் கிடையாது. இதில போய் நம்ம ஒரு அ ப்ராடக்ட் டெவலப் பண்றதோ, இல்ல ஒரு எக்கோசிஸ்டம்ல ஒரு இதுக்கு கிரியேட் பண்றதோ நம்மளோட கோல் கிடையாது. ஸோ இதோட பிரைஸ் இத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம டைரக்ட்டா காம்படிட்டர்ஸ் வச்சு தான் பார்க்கணும். இதே தான் வந்து சுவியோட டோட்டல் சப்ளையும். பட் இதில ஒரு பிரச்சனை என்னன்னா, டிரான்ஸ்பரன்சி பெருசா இல்ல. இவங்க ரோட் மேப் தெரியல. இவங்க மேக்ஸிமம் சப்ளை என்னன்னு சுத்தமா நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா? அதுவும் இல்லாம இவங்க டோக்கன் அன்லாக் பார்த்தோம்னா, ஒரு மேஜர் அன்லாக் வந்து 25 ஜான்லயே நடக்க போகுது. ஓகேங்களா? அந்த அன்லாக் வந்து எவ்வளோ பிரைஸ வந்து டிராப் பண்ணுங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்கு. பிளஸ் இது வந்து ஒரு யுஎஸ் கம்பெனி. ஓகேங்களா? ரெகுலேஷன் இஷ்யூவும் வரலாம். பட் இப்போதைக்கு பாசிட்டிவா ட்ரம்ப் இருக்கிறதுனால அந்த இஷ்யூ இல்லைனா கூட, பட் அந்த ஒரு கன்சர்னும் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா, அவங்க கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு ரெகுலேட் பண்ண தான் பார்ப்பாங்க. அத வந்து ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணணுங்கும்போது, கேஒய்சி இந்த மாரி ஏதாவது அவங்க இருக்க டெவலப்பர்ஸ் கேஒய்சிலிருந்து எல்லாமே கேட்குறாங்கங்கிற ஒரு சர்டன் இது வந்துச்சுன்னா, அதுவும் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும். சரி இதில பாசிட்டிவா என்ன இருக்குங்கிறதையும் பார்த்துரலாம். இதில பாசிட்டிவா பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் இதில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது தான். நீங்க வந்து இதில டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, 95 மில்லியன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பப்ளிக் செல்ல ஜஸ்ட் 10 மில்லியன் தான் இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனா ஃபண்டிங் ரவுண்ட்ஸ் மத்த இன்வெஸ்டர்ஸ போய் வாங்குறது இருக்குல்ல, அங்க தான் ஆக்சுவலா வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே. என்னன்னா, உங்களுக்கு வந்து சர்க்கிள் அதாவது யுஎஸ்டிசி காயின் இது பண்றாங்கல்ல, அவங்களோட இது பேசிக்கா காயின் பேஸோடது தான். அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இது டிஸ்க்ளோஸ் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பைனான்ஸ் லான்ச் போல தான் லான்ச் ஆயிருக்கு. பிட்கேட் பண்ணியிருக்காங்க 15 மில்லியன், ஃபோர்சைட் வெஞ்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க எல்லாமே பெரிய பெரிய பிளேயர்ஸ் தான். ஜம்ப் கிரிப்டோ வந்து ஆக்சுவலா ஜம்ப் ட்ரேடிங் அவங்களோடது. அவங்க வந்து பெரிய மார்க்கெட் மேக்கர்ஸ் யுஎஸ்ல. அவங்களோடது.
OKX வெஞ்சர்ஸு இது மாரி பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த சர்க்கிள் பேசிக்கா வந்து காயின் பேஸ் தான். ஸோ காயின் பேஸும் சீட் ரவுண்ட்லயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவ்ளோ ரெய்ஸ் பண்ணியிருக்கனால, ஓகே இது கண்டிப்பா வந்து இதுக்கான பெரிய டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். நீங்க வந்து டோக்கனாமிக்ஸ் டோக்கன் வேல்யூ எவ்ளோ லாக்ட் வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட, ரொம்ப அதிகமா இல்ல. ஆக்சுவலா இப்ப தான் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, ஜூன்லலாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 34 மில்லியன் தான் வந்து லாக்ட் வேல்யூல இருந்திருக்கு. இப்ப தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதில கன்சர்ன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு இவங்க டிரான்ஸ்பரன்ட்டா இல்ல. பெருசா வந்து இவங்களோட சப்ளை இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. இப்ப சர்க்குலேஷன் இருக்கிறது சொல்றாங்க. டோட்டல் சப்ளை இவ்வளோன்னு சொல்றாங்க. பட் ஆனா யார் அதிகமா ஹோல்ட் பண்றா? இப்ப டோக்கன் அன்லாக் வரும்போது அவங்க டம்ப் பண்றாங்கன்னா, அது நம்மள தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். 1. இன்னொன்னு வந்து மெயின் நெட்ல ஆக்டிவா எப்படி சொலானா, சுவி இருக்கோ, அந்த மாரி ஆக்டிவா வந்து யாரும் இல்ல. ஓகேங்களா? இதோட கம்பேட்டிட்டர்ஸ் பார்க்கும்போது, இவங்க என்னதான் கிளைம் பண்ணாலும், நாங்க வந்து ஃபாஸ்டஸ்ட் பிளாக் செயின்னு வந்து அவங்க கிளைம் பண்ணாலுமே, அது வந்து நெறைய பேர் யூஸ் பண்ணி, இல்ல நெறையா எக்கோசிஸ்டம் பெருசாகணும். இப்ப எப்படி சொலானால வந்து எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில்ட் ஆகுதோ, அந்த மாரி இந்த செயலியும் வந்து நெறையா ஆனா தான், அத நம்ம ஆக்டிவா பார்க்க முடியும். 1. அப்புறம் இந்த ரெகுலேஷன் இஷ்யூ அதுவும் ஒண்ணு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதில இருக்க இஷ்யூ. ப்ரோஸ்ன்னு பார்த்தா இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. முக்கியமா இன்னொன்னு சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் த மனி எங்க வருதுன்னு பாருங்க வால்யூம். பார்த்தீங்கன்னா, அப்பிட் அதுக்கப்புறமேலு வந்து ஈவன் இன்னொரு கொரியன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னு நெனைக்கிறேன். பிட்தம் கூட 73 தான். பட் அப்பிட் ஆக்சுவலா பெரிய எக்ஸ்சேஞ்ச் கொரியால. அதில தான் அதிக வால்யூம் இருக்கு. ஸோ கொரியன் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்கும் வந்து ஆக்சுவலா வந்து இந்த ரீசென்ட் பம்ப வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ரீசென்ட்டா பம்ப் ஆச்சுல்ல, அதுவும் ஒரு பெரிய பம்ப் கிடையாது. பேசிக்கா வந்து ஒரு 50% போயிருக்கு. ஆனா, இதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கான்னு கேட்டா இருக்கு. பட் ஆனா இந்த சைக்கிள்ல பெரிய பொட்டன்ஷியல் இருக்கான்னா எனக்கு தெரியல. இது வந்து மேபி சொலானா வந்து எப்படி போன சைக்கிள்ல இருந்துச்சோ, அந்த மாரி பெர்ஃபார்ம் பண்ணலாம். இங்கேருந்து ஒரு 10x கண்டிப்பா போகும். பட் ஆனா ஒரு 70x பொட்டன்ஷியல் இருக்க காயின் தான். பட் அவங்க ஆக்டிவா ஏதாவது பண்ணணும். எக்கோசிஸ்டம் பெருசாகணும். சரி ஓகே. நம்ம பெருசா இத பத்தி 5 நிமிஷம் பேசிட்டேன் இத பத்தியே. எப்படி நான் வந்து 4 காயின் வந்து கவர் பண்ண போறேன்னே தெரியல. ஓகே. ஸோ இப்போ வந்து இதோட டெக்னிக்கல் பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி இந்த ரீசென்ட் பம்ப் தான் நம்ம வந்து எல்லா கிரிப்டோவும் ஆயிருக்கு. ஸோ இது ஒண்ணும் பெரிய புதுசு கிடையாது. 56% போயிருக்கு. ஓகேங்களா? எப்பன்னா நவம்பர்லேருந்து. ஸோ இப்போ எலக்ஷன் டைம்லேருந்து பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் 100% போயிருக்கு. பேசிக்கா 2x போயிருக்கு. இது எல்லா காயினுமே போயிருக்கு. இது வந்து ஒண்ணும் இது கிடையாது. சரி ஓகே. இப்போ பிரைஸ் எங்க இந்த புல் பேக் நம்ம எங்க பை இன் பண்ணலாம்? ஒரு வேள நீங்க இத வாங்கணும் அப்டின்னா, நான் வந்து இங்க ஆக்சுவலா வந்து இப்ப பிரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க டெய்லில 4 ஹவர்ஸ்ல பார்க்குறீங்க. எப்படி வந்து செல் பிரஷர் இருக்கிறது தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளியரான சப்போர்ட் இங்க தான். பட் ஆனா ஒரு பிட்காயினோட 10% புல் பேக் வந்துச்சுன்னா, கண்டிப்பா 20% கீழ கூட போலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 0.5152 இந்த ரேஞ்சில வந்து பை பண்ணலாம். இல்ல சேஃப்னா 0.54 இந்த ரேஞ்சில வந்து நீங்க பைபேக் பண்ணலாம். கண்டிப்பா பொட்டன்ஷியல் இருக்கு. ஒரு 30x போற பொட்டன்ஷியல் இருக்கு தான். பட் ஆனா அது இந்த புல் ரன்ல நடக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து இதோட காம்படிட்டர்ஸ் தான். நீங்க சுவி, ஆப்டோஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அவ்வளோ எக்கோசிஸ்டம் வந்து பெருசா இல்ல. பிளஸ் சொலானாவோட காம்படிட்டர்ங்கும்போது சொலானா தான் இந்த புல் ரன்ல நல்ல பெர்ஃபார்மரா இருக்கும். அதுக்கப்புறம் சுவி இருக்கும் மேபி. ஸோ அந்த செக்மெண்ட்ல பார்க்கும்போது அதோட கம்மியா தான் பெர்ஃபார்ம் பண்ணும்னு நான் நெனைக்கிறேன். பிளஸ் எனக்கு இந்த மேக்ஸிமம் சப்ளையும் தெர்ல. இப்போ மேக்ஸிமம் சப்ளைலாம் சுவி வந்து 10 பில்லியன்னு குடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டா எல்லாமே சர்க்குலேஷன்ல வந்துச்சுன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியா தான் இருக்கும். பட் ஆனா இவங்க இப்ப இன்ஃப்ளேஷன் 0ன்னு போட்டிருக்காங்க அவங்க வெப்சைட்ல. பட் இருந்தாலுமே இது கிளியரா நமக்கு டிரான்ஸ்பரன்ட்டா சொன்னா தானே தெரியும். பிளஸ் அவங்க ரோட் மேப்பும் கிளியரா இல்ல. அந்த ஒரு இஷ்யூ தான் இதுல. ஸோ இப்ப நெக்ஸ்ட் காயின் பார்க்கலாம். டைம் இதுவே அதிகமா எடுக்குது. நான் இன்னொரு காயின் சொல்லிட்டு மேபி நெக்ஸ்ட் வீடியோல இருந்து 2, 2 காயினா பண்றேன். ஏன்னா இப்படி டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணது புடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ குடுத்துட்டு நான் வந்து அடுத்தடுத்த இதுக்கு போயிடுறேன். டெக்னிக்கல் மட்டும் கூட பண்ணிட்டு போயிடுறேன். நெக்ஸ்ட் வந்து கேக். பேன் கேக் ஸ்வாப் தான் வந்து கேக்குங்கிற டிக்கர்ல இருக்கு. இது நெறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஈவன் YouTube கமெண்ட்ஸ்லயும் சரி, குரூப்லயும் சரி. ஓகே. இதில நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது பேசிக்கா ஒரு ஸ்வாப் தான். எப்படி யூனிஸ்வாப் இருக்கோ, இப்படி 1 இன்ச் கூட ஆக்சுவலா அக்ரிகேட்டர் தான். யூனிஸ்வாப்பு இல்ல சுவில இருக்க இந்த சைட்டஸா இருக்கட்டும், இந்த மாரி பேசிக்கா சொலானால வந்து ரேடியம் இந்த மாரி தான் இதுவும். ஓகேங்களா? பட் இதில வந்து என்ன டிஃபரெண்ட்டா இருக்குன்னா, ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இவங்க ஆப்டோஸ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. இவங்களோட ஸ்வாப்ல. ஆப்டோஸ் ஆக்சுவலா டோட்டலா இவிஎம் பேஸ் கிடையாது. ஸோ அது மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு டிஃபரன்ஸ் தான். பட் ஆனா இதில வந்து அவ்ளோ ஆக்டிவிட்டீஸ் எனக்கு தெரிஞ்சு இல்ல. இது ஏன்னா மெயினா வந்து பிஎன்பிக்காக பண்ணது. இப்ப பிஎன்பி தான் ஒரு ஆக்டிவ் செயினா இருந்துச்சுன்னா, இத நம்ம பேசலாம். பிஎன்பி ஆக்சுவலா பைனான்ஸ் வித்ட்ராஸ் இது மாரி இதுக்கு வந்து அது ஆக்சுவலா கொஞ்சம் ஃபீ கம்மியா இருக்கு. இல்ல நோ ஃபீ இருக்குங்கிறதுனால ஒரே ரீசன் தான் அது வந்து ஆக்டிவா இருக்கிற ரீசனே. வேற எதுக்காகவும் பிஎன்பி வந்து இப்போ ஆக்டிவா எந்த எக்கோசிஸ்டமும் டெவலப் ஆகல. யாரும் அதில பெருசா பில்ட் பண்ணல. போன புல் ரன்ல
பிஎன்பி பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பம்ப் ஆச்சு. ஈவன் பேன்கேக்கா இருக்கட்டும், சுவிஸ்வாப் ஆகட்டும் நெறையா வந்துச்சு. அப்ப அந்த மாரி ஒரு கேட்டலிஸ்ட் இந்த டைம் எதுவுமே இல்ல. ஏன்னா போன டைம் பைனான்ஸ் ஒரு பெரிய பிளேயரா இருந்துச்சு. இன்னைக்கு பைனான்ஸோட ஈக்குவலா வந்து காயின்பேஸ் இருக்கு. உங்களுக்கு எல்லா புது பிளேயரும் வராங்க. ஈவன் Crypto.com கூட ஆக்சுவலா ஈக்குவலா இருக்கு. ஸோ அந்த ஒரு யூசர்ஸ் நெறையா இருந்தாலும் வால்யூம் நான் பேஸ்ல சொல்றேன். அந்த பேசிஸ்ல கண்டிப்பா இது அதிகமா தான் போகும். பட் ரொம்ப அதிகமா போறதுக்கு வாய்ப்பில்ல. போன இதுல வந்து பேசிக்கா வந்து 6 பில்லியன் மார்க்கெட் கேப் போயிருக்கு. பெருசா சர்க்குலேஷன் அதிகமாகல. ஏன்னா டோட்டல் சப்ளை மேக்ஸிமம் சப்ளை 450 மில்லியன். டோட்டல் சப்ளை இப்போ அவங்க பாதி வெஸ்ட் ஆகாததெல்லாம் சேர்த்தி இங்க சர்க்குலேஷன்ல ட்ரேடிங் சர்க்குலேஷன்ல இருக்கிறது ஆல்மோஸ்ட் 300 மில்லியன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத வச்சு நான் சொல்லணும்னா போனதுல எவ்வளோ வந்துச்சுன்னு எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல சப்ளை. ஸோ பட் மார்க்கெட் கேப்ப வச்சு கேரண்டியா இது வந்து ஒரு 6x நான் கேரண்டியா சொல்லுவேன். அங்க சேஃபா எடுத்துறலாம்னு சொல்றேன். அதுக்கு மேல ஹோப் பண்ணா எனக்கு தெரியல. ஏன்னா, இதோட நெறைய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்கங்கிற ஒரே ரீசனுக்காக தான். டெக்னிக்கலா இதுதான் ஃபண்டமென்டலா இதுதான் சொல்ல முடியும். டெக்னிக்கலா பார்த்தோம்னா, இது வந்து கேக்கோட மந்த்லி சார்ட். ஓகேங்களா? இத நான் எதுக்கு காட்டுறேன்னா, எங்கருந்து எங்க வந்திருக்குங்கிறதுக்காக நான் காட்டுறேன். இது பேசிக்கா வந்து போன புல் ரன். ஏப்ரல் 21ல தான் டாப் போயிருக்கு. மேல அப்படியே வந்து எங்க ஆரம்பிச்சுச்சோ அதோட பாட்டம்க்கே வந்துருச்சு. ஓகேங்களா? மேபி அ அவங்களோட ஃபவுண்டிங் டீம் நெறைய டோக்கன்ஸ் வந்து டம்ப் பண்ணியிருக்கலாம். பட் பைனான்ஸும் நெறைய டம்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்க என்ன பார்த்து வந்து ஆக்சுவலா இத கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா ரீசென்ட்டா போன வீக்ல அதாவது போன வாரம் தான் இது வந்து ஆக்சுவலா பம்பே ஆயிருக்கு பெருசா. போன வாரத்தில மட்டும் 55% டோட்டலா இந்த எலக்ஷன் டைம்லேருந்து பார்த்தோம்னா 80% ஆக்சுவலா பெருசாலாம் பம்ப் ஆகல. அதுதான் நான் சொல்றேன்ல. இது வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது. பிஎன்பி ஓட எக்கோசிஸ்டமே இந்த புல் ரன்ல வந்து பெரிய விஷயமா பேசப்படல. அவ்வளோ பெருசா எந்த விஷயமும் நடக்கல. மேபி சிஜே இருந்த வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. அவரும் இப்ப வந்து பைனான்ஸ் விட்டு விலகிட்டாரு. எனக்கு பெரிய ஹோப் கிடையாது பெர்சனலா. ஓகே. பட் எல்லா காயினும் பம்ப் ஆகுறதுனால அது கண்டிப்பா வந்து ஒரு 6x போலாம். ஆல்ரெடி ஒரு டபுள் ஆயிடுச்சு. பட் இத சொல்றேன். சரி இப்ப ஓகே. எங்க வந்து பை இன் பண்ணலாம்? ஒரு வேள பை இன் பண்றதா இருந்தா? இப்போ வந்து நாம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற இந்த பிட்காயினோட புல் பேக் வந்துச்சுன்னா, கண்டிப்பா பிரைஸ் வந்து 2.1, 2.2ன்னு வச்சுக்கலாமே. 2.2 அந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பேசிக்கா அது வந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி ஒரு 20% புல் பேக். ஏன்னா பிட்காயின் ஒரு 10% போச்சுன்னா, ஆல் காயின் டபுளா தான் போகும். இல்ல அதோட அதிகமா கூட போகும். பட் டீசென்ட்டான ப்ராஜெக்ட் இது ஒரு மிட் கேப் ஒரு 300 மில்லியனுக்கு மேல இருக்க 600 மில்லியனுக்கு மேல இருக்க மார்க்கெட் கேப் இருக்கனால, கொஞ்சம் கம்மியா வச்சுப்போம். ஒரு 20% எனக்கு தெரிஞ்சு இந்த ரீஜன் போன மெயின் ஹை, போன லோக்கல் ஹை அந்த ரேஞ்சில வந்து பிரைஸ் வந்து ஸ்டாப் ஆகலாம். ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு பை ஏரியாவா இருக்கும். பிரைஸ் கண்டிப்பா வந்து ஒரு $12, $13 போகும்னு நெனைக்கிறேன். பட் 10x எனக்கு தெரியல. நான் சேஃபா தான் நான் பேசுவேன். என்னோட சேனல்ல நான் வந்து ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து நான் சொல்றது கிடையாது. பெர்ஃபார்ம் பண்ணாலும் பரவால்ல. யாருமே வந்து கரெக்ட்டான டைம்ல காசு எடுக்க மாட்டாங்க. நானே போன புல் ரன்ல அந்த தப்ப பண்ணியிருக்கேன். அதனால நான் சொல்றேன். ஸோ இப்ப லாஸ்ட்டா ஒரு காயின் மட்டும் முடிச்சிடலாம். ஆல்ரெடி 12 நிமிஷம் இந்த வீடியோ மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன். மொத்தமா 2 இது மட்டும் சேர்த்தி. நெக்ஸ்ட் வீடியோவ ல லாஸ்ட்டா ஒரு காயின் சொல்லிட்டு முடிக்கிறேன். நாளையிலிருந்து 2ஓ 3ஓ உங்களுக்கு எப்படி நீங்க ஃபீட்பேக் சொல்றீங்களோ அதுக்கேத்த மாரி நான் மாத்திக்கிறேன். ஜஸ்ட் டெக்னிக்கல் மட்டும் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகே. இல்ல ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லுங்கன்னா, டைம் எடுக்க தான் செய்யும். அதிகமா பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து பிட்டென்சர் பார்க்கலாம். பிட்டென்சர் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் பிளாக் செயின் தான் எல்லா இது மாதிரியே. எதுக்குன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ஒரு குளோபல் மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இந்த இடம். இங்க வந்து உங்களுக்கு எப்படின்னா, இதில இருக்க கம்ப்யூட்டேஷனல் பவர இதில எப்படின்னா மைனர்ஸ் எப்படி நம்மளுக்கு பிட்காயின் மைனர்ஸ் இருக்காங்களோ, அந்த மாரி மைனர்ஸ் வந்து நெறைய சப்நெட் இருக்கும். ஓகேங்களா. அந்த ஈச் சப்நெட் வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கும். அந்த சப்நெட்ல வந்து ஒரு இதுக்கு வந்து இமேஜ் ரெகக்னிஷனுக்கு வந்து நம்ப அந்த பவர் யூஸ் பண்ணலாம். இல்ல வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாரி ஒரு சப்நெட்ட வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி மைன் பண்ணலாம். ஓகேங்களா. அப்போ வந்து நம்மளுக்கு ரிவார்ட்ஸா வந்து இந்த டிஏஓ காயின் வந்து வரும். ஸோ இந்த கம்ப்யூட்டேஷனல் பவர வந்து ஏஐல யூஸ் பண்ற எந்த ப்ராஜெக்ட்ஸ் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாரி அதில இருக்க அந்த மாடல்ஸையும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஏஐ மாடல்ஸ் இருக்குல்ல, அதையும் வந்து அந்த இன்டெலிஜென்ஸையும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு மெக்கானிசம் இது. இதுக்கு ஆக்சுவலா ஃபியூச்சர் நெறைய ரொம்ப நல்லாவே இருக்கு. இதோட சப்ளை பார்த்தீங்கன்னா, அப்படியே பிட்காயின் மாரியே 21 மில்லியன் மேக்ஸிமம் சப்ளை. அதே மாதிரி பாருங்க, இப்ப சர்க்குலேஷன்ல 7.3 மில்லியன் தான் இருக்கு. இது ஸ்லோவா அப்படியே மைன் ஆயிட்டு வரும். அது எப்படி அந்த ரிவார்ட்ஸ் வந்து பிட்காயின் பிளாக் ரிவார்ட்ஸ் தராங்களோ, அதே மாரி இங்கேயும் வந்து மைனிங் ரிவார்ட்ஸா அந்த டிஏ டோக்கன் தருவாங்க. இது வந்து ஆக்சுவலா ரொம்ப சீப்பா இருக்கும்னா ஒரு $100 கிட்ட இருந்தப்போ வாங்கியிருக்கலாம். பட் ஆனா அப்ப வந்து யாருக்குமே வந்து இதோட பொட்டன்ஷியல் தெரியாது. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த காயின்லயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் இன்வெஸ்டிங் சொல்றது ஃபண்டிங் ரவுண்ட் மாரி போய் இவங்க இன்வெஸ்ட்மென்ட் வாங்கல. இவங்க மோஸ்ட்டா வந்து இவங்க காயின்ல வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
இதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு லாங் ரன்ல. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ப நெக்ஸ்ட் பேர் மார்க்கெட் மாரி வந்த டைம்ல நல்லாவே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு இது கண்டிப்பா ஒரு $2000க்கு மேல போகும்னு தான் நான் நெனைக்கிறேன். பட் ஆனா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இத விட்டுட்டு இதோட சிமிலரான ப்ராஜெக்ட் இருக்கிறது மாரி பண்ணுனா நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ஏன்னா இது வந்து கேரண்டியா ஒரு 4x, 5x தருதுன்னா, இன்னொரு காயின் வந்து 20x தரலாம். அதில கேரண்டியா அட்லீஸ்ட் நம்ம 10xலயாச்சும் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குரோமியா. ஓகே. இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து வெறும் ஏஐக்காக கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு செப்பரேட் லேயர் 1 பிளாக் செயின் தான். பட் ஆனா இப்ப ஒரு பிவிட் பண்ணி அவங்க மோஸ்ட்டா வந்து ஏஐல ஃபோக்கஸ் பண்ற ஒரு இதுக்கு போயிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் ஆனது வந்து ஆக்சுவலா பைனான்ஸ் லான்ச் பேட்ல தான் லான்ச் ஆச்சு. போன புல் ரன்ல. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலா ஒரு லேயர் 1 இருந்துச்சு. அப்புறமேலு இப்ப இந்த பிவட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 3 அன்னைக்கு அவங்க ரோட் மேப்ல இந்த ஆஸ்கார்ட் அப்கிரேட்ன்னு வருதுல்ல. இந்த இடத்துலருந்து மோஸ்ட்டா அவங்க வந்து ஏஐக்கு மோஸ்ட்டா வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ நம்ம வந்து பிட் டென்சர் எடுத்துக்கிட்டோம்னா, பிட் டென்ஸர்க்கு டைரக்ட் கம்பேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்வீவ் அதுக்கப்புறமேலு வந்து நியர் புரோட்டோகால். இந்த 2மே வந்து ரொம்பவே மார்க்கெட் கேப் வந்து ரொம்ப அதிகம். 7 பில்லியன், 5 பில்லியன் நெனைக்கிறேன். அரவுண்ட் சம்திங் அந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 200 மில்லியன் தான். ரொம்ப அண்டர் வேல்யூட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா, இதோட மேக்ஸிமம் சப்ளை வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 பில்லியன். அதாவது 978 மில்லியன். அதில வந்து ஆல்மோஸ்ட் 85% வந்து சர்க்குலேஷன் இருக்கு. பிளஸ் இவங்க டீம் வந்து ஆல்மோஸ்ட் 100 மில்லியன் வந்து ட்ரெஷரில வச்சிருக்காங்க டெவலப்மென்ட்டுக்காக. அவங்க ஸோ அதனால வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அவங்களுக்கு எந்த காசு பிரச்சனையும் கிடையாது. இதெல்லாம் லாங் ரன்ல இன்னொரு 10, 15 வருஷத்துக்கு கூட இருக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட வந்து ஃபண்ட் இருக்கு. 10, 15 வருஷம்னு சொல்ல முடியாது. சரி ஓகே. நல்ல லாவிஷா அவங்க டெவலப்மென்ட்ல ஸ்பெண்ட் பண்ணா கூட ஒரு 5, 6 வருஷத்துக்கு இருக்கு. ஸோ அடுத்த புல் ரன் வரைக்கும் கூட இது வந்து இருக்கலாம். ஸோ இந்த இதில வந்து கண்டிப்பா அது ஒரு 20x பண்ற அளவுக்கு ஒர்த்தா இருக்கும். நான் வந்து நியர் புரோட்டோகால் இல்ல வந்து பிட்டென்சருக்கு பதிலா நான் இதில இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவேன். நீங்க பிட்டென்சர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்லோவா தான் சப்ளை ரிலீஸ் ஆகுது. பட் இருந்தாலுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 50% கீழ 40% சம்திங் தான் வந்து சர்க்குலேட்டிங்ல இருக்கு. இவங்க வந்து 85%க்கு மேல வந்து உங்களுக்கு சர்க்குலேஷன் இருக்கனால, பெருசா வந்து அதுவும் நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகியும் இருக்கும். அந்த விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, பாருங்க ஓவராலா வந்து டோக்கன் எல்லாமே அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ மேஜர் டோக்கன் அன்லாக் வந்து எதுவுமே கிடையாது அவங்க இதில. ஏன்னா ஆல்மோஸ்ட் 85% வந்தனால ஒரு பெரிய இம்பாக்ட் பிரைஸ்ல இருக்காது. எனக்கு கேட்டா இது அண்டர் வேல்யூடா இருக்கு. இது ஒரு புல் பேக் வந்தா, நீங்க வந்து பிட்டென்சர்லயோ இல்ல நியர் புரோட்டோகால்லயோ போடுறதுக்கு பதிலா இதில போடலாம். ஒரு சின்ன கேம்பிள் தான். பட் ஆனா ரொம்ப ரிஸ்கியான கேம்பிள்லாம் கிடையாது. என்ன கேட்டா, இது நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். சரி இது இப்ப டெக்னிக்கலுக்கு 2மே பார்த்துரலாம். நான் வந்து பிட்டென்சரோட மந்த்லி சார்ட்ல இருக்கேன். ஸோ அது லான்ச் ஆகும்போது அந்த மந்த் வந்து மேபி ஏதாவது ஒரு லான்ச் பேடா இருக்கும். அதனால தான் வந்து $1249 போயிருக்கு. லோவஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்சேஞ்ச்ல. இது எல்லாமே டீசென்ட்ரலைஸ்ட்ல மேபி $50 வரைக்கும் போயிருக்குன்னு மார்க்கெட் கேப்ல காட்டுது. காயின் மார்க்கெட் கேப்ல. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பைனான்ஸ்ல வந்து $164 வரைக்கும் போயிருக்கு. ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து பம்ப் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் வந்து நெறைய பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஆக்சுவலா வந்து பாட்காஸ்ட்ல இதில எல்லாமே சொன்னாங்க. இது மாரி பிட்டென்சர்ல வந்து நாங்க நெறைய நானே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான். இப்போ இதில வந்து நீங்க பொட்டன்ஷியலா இப்போ ஒரு ரிட்டர்ன் பார்க்கணும்னா, லெட்ஸ் சே இது வந்து ஒரு $2000 வரைக்குமே போகுதுன்னு வச்சுக்கலாம். சரி நான் ரொம்ப கம்மியாவே சொல்றேன்னே வச்சுப்போமே. இங்கேருந்து ஒரு ஒரு 4x போலாம். ஒரு 2250 இல்ல ஈவன் ஒரு 3000 வச்சுக்கிட்டீங்கன்னா கூட எவ்வளோ பெர்சன்டேஜ் வரும் அது? 3000 வச்சுட்டாலுமே வந்து 4x தான் இங்கேருந்து. உங்களுக்கு அதுக்கு மேல போச்சுன்னா தான் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் ஒரு 10x போனா கூட ஒரு $4000 கிட்ட வருது. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தூரம் போகுமாங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. பட் அந்த ரிஸ்க்குக்கு பதிலா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, குரோமால வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். குரோமியால. CHR அதோட டிக்கர். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதோட ஆல் டைம் ஹை வந்து 1.4. கண்டிப்பா லான்ச் ஆனப்ப சப்ளை வந்து டிஃபரெண்ட்டா தான் இருந்திருக்கும். இப்ப ஆல் டைம் ஹைனா கூட உங்களுக்கு வந்து மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இன்கிரீஸ் ஆகும்னா, இப்ப 200ல இருக்கு. 4x போச்சுனா கூட 1 பில்லியன் தான். 10 பில்லியன் மார்க்கெட் கேப் வந்து இது இருக்கு. பிட்டென்சர் இருக்கு. ஓகேங்க. இப்ப நியர் புரோட்டோகால்னா 7 பில்லியன் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 2 பில்லியன், 3 பில்லியன் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் மார்க்கெட் கேப் வைஸ்ல சொல்றேன். அப்படி பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் இதில இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த புல் பேக்காக என்ன கேட்டா வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னா பெருசா ஒண்ணும் பம்ப் ஆகல இதுவரைக்கும். இப்ப தான் பம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 56% போயிருக்கு. ஒரு சின்ன புல் பேக் வந்தா ஆக்சுவலா பை பண்ணலாம். நான் கம்பேரிசன் எப்பயுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா, டைரக்ட்டா அந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு பதிலா அடுத்த அதுக்கு அப்புறமேலு சிமிலரான ப்ராஜெக்ட் பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற ஒரு காரணத்தில, நான் அந்த மாரி இதில தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். நான் அத தான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்றேன். இப்ப நீங்க பிட் டென்சர் பண்றதுக்கு பதிலா,
நீங்க வந்து டைரக்ட்டா வந்து இது மாரி இந்த குரோமியம் மாரி ப்ராஜெக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இப்போ நான் பண்ணது ஒரு 3 ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 3 காயின், 4 காயின் தான் பண்ணேன். பட் இந்த டைம் எடுக்குது. நான் குடுக்குற டேட்டாவ எனக்கு தெரிஞ்சு நான் ஃபுல்லா குடுத்த மாரி எனக்கு தெரியல. ஒரு ஓவர்வியூ குடுத்தாவே இவ்ளோ டைம் ஆகுது. அதெல்லாம் ஃபாஸ்ட்டா வேற நான் பேசுறேன். உங்களுக்கு உங்க ஃபீட்பேக்க சொல்லுங்க. இது மாரி மட்டும் பண்ணுங்க போதும். அந்த மாரி சொன்னீங்கன்னா, நம்ம டெய்லி 4 காயின் கூட பண்ணலாம். இல்ல வந்து இந்த மாரி பண்ணணும்னா ஒரு 2 காயின் அட்லீஸ்ட் உருப்படியா டீட்டெயிலா பண்ணலாம். ஸோ, அதனால தயவுசெய்து உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம். குரூப்லயும், சேனல்லயும் போடுங்க. நாளைக்கு வீடியோல சந்திப்போம். ஓகேங்களா? கண்டிப்பா இன்னைக்கு பிட்காயின் வந்து 100K தொட்டுரும். நான் வந்து நாளைக்கு வீடியோல பார்க்குறேன். பாய்.